அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தாலா வபரகாத்துஹு. நம் குரான் ஷரீஃபில் அதிகமான ஒரு ஆயத்து பார்த்துருக்கோம். இன்னல்லாஹ கஃபூரு ரஹீம், நிச்சயமாக அல்லாஹு தாலா பாவங்களை மன்னிக்கக்கூடியவன், அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவன் என்று பல ஆயத்துகளை நம்ம என்ன செஞ்சுருப்போம், ஓதியிருப்போம், கேட்டிருப்போம். ஆனால் அல்லாஹு தாலா ஒரு சில நபர்களுடைய பாவங்களை மட்டும் அல்லாஹ் என்ன செய்யவே மாட்டான், மன்னிக்கவே மாட்டான். அது எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றுங்க, ரெண்டு கடமை இருக்குது. ஒன்று ஹுக்கூக்குல்லா, மனிதன் அல்லாவுக்கு வேண்டி செய்ய வேண்டிய கடமைகள். இந்த கடமைகளில் மனிதன் ஏதாவது குறை வைத்தான் என்று சொன்னால், உதாரணமாக தொழுகின் விஷயத்தில், நோன்பின் விஷயத்தில், ஜக்காத்தின் விஷயத்தில், ஹஜ்ஜின் விஷயத்தில், இது போன்ற ஹுக்கூக்குல்லாவுடைய விஷயத்தில் மனிதன் ஏதாவது குறை வைத்தான் என்று சொன்னால், அந்த குறைக்கு அல்லாஹு தாலாவிடம் அவன் தௌபா கேட்டால் அல்லாஹ் அதை கண்டிப்பாக மன்னித்து விடுவான். ரெண்டாவது ஒரு விஷயம் இருக்குது, ஹுக்கூக்குல் இபாதா. ஒரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். இந்த கடமைகளில் அவன் ஏதாவது குறை வைத்தான் என்று சொன்னால், அந்த மனிதன் இந்த மனிதனை மன்னிக்காதவரை அல்லாஹு தாலா என்ன செய்ய மாட்டான், இவரை மன்னிக்க மாட்டான். உதாரணமாக ஒரு மனிதனை என்ன செய்து விட்டான், நோகடித்து விட்டான், அல்லது கெட்ட வார்த்தையால் திட்டி விட்டான், அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி அவன் நோகடித்து விட்டான் என்று சொன்னால், அவன் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான், மன்னிக்க மாட்டான். எது வரைக்கும் மன்னிக்க மாட்டான், இந்த மனிதன் அந்த மனிதனிடம் போய் நான் இவ்வாறு உனக்கு தீங்கிழைத்து விட்டேன், என் பாவத்தை அல்லாஹ்க்காக வேண்டி மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லி அந்த மனிதன் மன்னித்து விட்டான் என்று சொன்னால் அல்லாஹு தாலா நிச்சயமாக மன்னிப்பான் என்பதில் எவ்விதமான சந்தேகமில்லை. ஹுக்கூக்குல்லா, ஹுக்கூக்குல் இபாதா, இந்த இரண்டு விஷயத்திலேயும் நம் நல்லபடியாக நடந்து இன்ஷா அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய நசீபை அல்லாஹு தஆலா அனைவருக்கும் தருவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.